திருப்புக்குளியூர் என்று சொல்லக்கூடிய அவினாசிக்கு வந்திருக்கோம். இது முதலைவாய் பிள்ளை மீட்டு கொடுத்த தலம். 2 குழந்தைகள், ஒரே சம வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு 2 பேரும் சேர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தாமரை குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துல நீராட போறாங்க. ஒரு குழந்தைய முதலை விழுங்கிடுது, இன்னொரு குழந்தை தப்பிச்சு வந்துடுறான். அந்த குழந்தை இது நடக்கும்போது அவங்களுக்கு இங்க வராரு. அப்போ ஒரு வீட்டுல சந்தோஷமான நிகழ்வும், அதை நினைத்து சோகமாக இன்னொரு வீட்டுல அழுகையும் நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஏன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு வாங்கன்னு கூட்டிட்டு போய் பதிகம் பாடி முதலை வாயிலிருந்து அதே 13 வயது வளர்ச்சியோட அந்த குழந்தைய மீட்டு கொடுத்த தலம் காசிக்கு வாசின்னு சொல்லுவாங்க. காசிக்கு வாசி அவினாசின்னு சொல்லக்கூடிய ஒரு தலம். கொங்கு நாட்டு 7 சிவத்தலங்கள்ல தலையாய தலமா நாம, அதாவது மேற்கு திசையிலிருந்து சேரமான்ட்டு பரிசு பெற்று வரும் பொழுது கொங்கு நாட்டுல நுழையும் போது முதல் தலமாக இந்த தலம் அமைந்ததுனால நம்ம கொங்கு நாட்டுல ஒரு பெரிய ஸ்தலமாக சொல்றோம். இந்த பேருடைய தாயார் தமிழகத்துல வேற எங்கேயும் இல்லை. பெரும் கருணை நாயகி அப்படிங்கிற இந்த பேரோட நிறைய இடங்கள்ல பெரிய நாயகின்னு பாக்குறோம், நிறைய இடங்கள்ல மங்கள நாயகின்னு பாக்குறோம், நிறைய இடங்கள்ல அபித குஜாம்பிகான்னு பாக்குறோம். ஆனா இந்த பெருங்கருணை நாயகிங்கிற பேரோட தமிழகத்துல வேறு எங்கேயுமே அம்பாள் இல்லை. அவ்வளவு பெரிய வரப்பிரசாதி. தரிசனம் பண்ணுவோம் வாங்க.